தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய ஆப்ரேஷன் சிந்தூர், அதுக்கு முந்தைய நிகழ்வுகள், பிந்தைய நிகழ்வுகள், அதை விமர்சிக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், இது எல்லாத்தையுமே மக்களுடைய பார்வை நீங்களே பார்த்துக்கோங்க. அவங்க தப்பு, இவங்க சரி, இவங்க செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி இங்கே நான் பாடம் எடுக்க வந்தேன்னா கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள் என்ன செய்வீங்க? அது சரிதானே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அது கிடையாதுங்க. ஒரு இந்தியனா உங்களுடைய பார்வை என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கெல்லாம் இங்கே பதிவு பண்ணலாம். எந்த கட்சி இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காங்க, எந்த கட்சி இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க, இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல பிரிவினை அப்படிங்கிறத பேசக்கூடிய கட்சிகள் யாவை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவே கருப்பு தினம், இல்லை எல்லாராலையுமே மறக்க முடியாத வலி வேதனைகளை தந்த தினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்து 6 வருடங்கள் ஆனாலும் இப்போ தான் அதற்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. 9 கயவர்களுக்கும் சாகும் வரை சிறை தண்டனை அப்படிங்கிறது அந்த தண்டனை. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு பெண்களுக்கு அவங்க பாதிப்படைந்த மாதிரி அவங்களுக்கு இழப்பீடு அப்படிங்கிறது கொடுப்பதற்கான உத்தரவும் வந்திருக்கு. ஸோ இது யாருடைய வெற்றி? இப்போ எல்லா கட்சிகளும், எல்லா கட்சி தலைவர்களும் இந்த வெற்றியை ஸ்டிக்கர் ஒட்ட ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னா உண்மையிலேயே இது அதிமுகவினுடைய வெற்றியா இல்லை திமுகவினுடைய வெற்றியா? இந்த வெற்றி அடுத்ததாக எதை உணர்த்துகிறது? மக்களாகிய நாம் எப்படி முட்டாளாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த ஒரு பதிவு. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பொள்ளாச்சி அப்படிங்கிறத வச்சு தான் ஏகப்பட்ட அரசியல் நடந்துச்சு. பொல்லாத அரசுக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் இப்போதும் நம்முடைய சட்டசபையெல்லாம் பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பொள்ளாச்சியில் நடந்த அந்த குற்றச்செயல், அதன் பிறகு கைது நடவடிக்கைக்கு கொஞ்சமாக காலதாமதமானது, அதனால் ஏற்பட்ட மக்களுடைய கோபம், அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. குறிப்பாக அந்த இடத்துல பொள்ளாச்சி சார்ந்த சில அரசியல்வாதிகள், அவங்களுடைய மகன்கள் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருடைய பெயர்கள் அடிபடுறதுனால அதிமுக அவங்கள டேக் கேர் பண்ணுறாங்க, அதிமுக அவங்களுடைய கைதை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக பெரிய அளவில் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய தவறுகளையும் அவங்களுடைய செய்திகளையும் வெளியிட்டார்கள். அதிமுக என்ன சொல்கிறாங்க? இல்லை, நாங்கள் தவறு செய்யலை, நாங்கள் தான் சிபிஐக்கு மாற்றினோம், எங்களுடைய ஆட்சியின் போது தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அதனுடைய ரிசல்ட், அதனுடைய நீதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் சொல்லப்பட்ட போது இந்த வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்கிறதுல 2 கட்சிகள் அவங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டதில் தீவிரமாக இருக்காங்க. அதில் முதல் ஆளாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள். திமுக பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகள் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். அவர் சொல்கிறதன் அடிப்படையில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சியை சொல்கிறார். ஸோ பொள்ளாச்சியில் நடந்தது அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லியும், அப்படி நிகழ்ந்ததுக்கு இப்போ நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் யார் சொல்கிறாங்க? ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிப்ளை கொடுத்துருப்பாங்கல்ல, கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருத்துக்கள், கீழே இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வாசிக்க நேர்ந்தது. அதில் ஒரு கருத்து, நீங்கள் 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் கூறிய அதிமுக அமைச்சர்களின் ஊழல் வழக்குகளை எல்லாம் இப்படி தற்போது தீர்ப்பு வரும் நிலைமைக்கு மாற்றியிருந்தால் அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கும். சொன்னீங்களே, செஞ்சீங்களா என மக்கள் கேட்கிறார்கள். நியாயமான கேள்வியை நான் பார்த்தேன். அதில் ஏகப்பட்ட நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது இருந்துச்சு. கெட்ட வார்த்தை போட்டுலாம் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அதை விட எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது இதுதான். அதிமுக அமைச்சர்கள் தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா திமுக நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுடைய ஊழல் வழக்குகள் எல்லாத்தையுமே எடுத்து கோர்வையாக்கி ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி அவங்க இத்தனை கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய அமைச்சர்கள் இப்படிலாம் ஏமாத்திருக்காங்க மக்களை, இதை மக்கள் நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் செய்யலையே. நீங்கள் அரசியலுக்காக, ஓட்டுக்காக அதெல்லாம் சொன்னீங்க, சொன்னதை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறார். இதை விட அடுத்ததா, தீர்ப்பு வந்ததற்கு சிபிஐயின் தீவிர விசாரணையும் நீதிமன்றத்தின் சீரான நடவடிக்கைகளும் முதன்மை காரணங்கள். விசாரணை நீதிபதிக்கு பணியிடை மாற்றம் செய்த பின்பும் தீர்ப்பு வழங்குவதற்கான அனுமதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த விஷயங்கள், இந்த செய்திகளை மக்களாகிய உங்களுடைய காதுகளுக்கு கொண்டு வர மாட்டாங்க. நான் முதல்ல சொன்னது, அதிமுகவுக்கு எதிராக திமுக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னது உங்கள் காதுகளுக்கு வந்திருக்காது. இங்கே நீதிபதிகளை மாற்றியிருந்தார்கள். ஆமாம்,
பொள்ளாச்சி வழக்கினுடைய நீதிபதிகளை மாற்றியிருந்தார்கள். அப்படி இருந்தும் தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது நம்முடைய உயர் நீதிமன்றம் தான். அது மட்டும் இல்லாமல் தீர்ப்பு வந்ததற்கு சிபிஐயினுடைய விசாரணை தான் சிறந்ததாக இருந்தது. இந்த இடத்துல தான் சிபிஐ வராங்க. அப்போ சிபிஐயினுடைய விசாரணை தான் இங்கே தீர்ப்பு வருவதற்கான காரணம். அடுத்ததாக அங்கே குற்றங்கள் நடைபெற்ற உடனேயே ஒரு பொண்ணு வந்து, நிறைய பேருக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்கு, பட் அந்த ஒரு பொண்ணு வந்து தைரியமாக வெளியில் வந்து சொன்னனால தான் என்டையர் இந்த தப்பு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதன் பிறகு நிறைய மீடியாக்கள் அதை எடுத்தாங்க. இப்போ அதே மீடியாக்கள் என்னதான் பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலும் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. நக்கீரன்லேருந்து எந்த மீடியாவை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் திமுக சார்பு இருக்கக்கூடிய நிலையை எடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டை மக்கள் இப்போதும் வைத்து வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அதிமுகவினுடைய கட்சி ஆட்சியாக இருந்ததால் அந்த திமுகவினுடைய நக்கீரன் இதை எடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் மீதே விமர்சனம் வைக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து சொன்னாங்கல்ல, அவங்களால தான் இந்த நீதி கிடைத்தது. 48 நபர்கள் இந்த வழக்கு விசாரணையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த 48 பேருமே பிறல் சாட்சியாக மாறாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா இந்த வெற்றியை உண்மையாக கொண்டாடக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அந்த 48 சாட்சியங்களுக்கு தான் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டு இல்லை ஒரு 10 பேரை நம்ம இதுக்கு எதிராக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி காசை சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த 48 பேரும் என்ன நடந்தது அப்படிங்கிறத முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதை தான் கடைசி வரை சொல்லியிருக்காங்க. யாருமே பிறல் சாட்சியாக மாறவில்லை. அடுத்ததான் நம்முடைய நீதிமன்றம். அப்போ சிபிஐ வழக்கு தொடர்ந்த அந்த பெண் வழக்குக்கான இந்த விசாரணையில் ஈடுபட்ட அந்த விசாரணைகள் அடுத்ததான் நடைபெற்றது நம்முடைய நீதிமன்றம். இவங்க தான் இந்த வெற்றிக்கு காரணமே தவிர இதற்கு ஒரு அரசியல் கட்சி காரணம் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? திமுக சொல்கிறாங்க நாங்கள் தான் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு காரணம், ஸோ இந்த ஸ்டிக்கர் எங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதிமுக சொல்கிறாங்க இல்லை இல்லை சிபிஐ விசாரணை செய்தது நாங்கள் தான், அப்போ இந்த வெற்றி எங்களுடைய ஸ்டிக்கர் தான் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நான் சொல்லிட்டேன். அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும்ல. அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒட்டுமொத்தமாக பொள்ளாச்சி வழக்கையில் குற்றவாளி கூடாரத்தை மொத்தமாக கைது செய்தது என்னுடைய அரசு, எங்களுடைய அரசு. உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை. உங்களை மாதிரி திமுக அனுதாபி அப்படிங்கிறதுல ஜாபசாதிக்க சொல்கிறாரா இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த ஞானசேகரனை சொல்வாரா இருக்கும். நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது. வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள். யார் வெட்கி தலை குனிய வேண்டும்? அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும். கரெக்டு தானே சார்? சிபிஐக்கு இந்த பொள்ளாச்சி கேஸை மாற்றிட்டாங்க. என்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கான கேஸை நீங்கள் சிபிஐக்கு மாற்ற போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க நிறைய பேர். அது கூடவே அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரன் வீட்டில் உட்காந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட மா சுப்பிரமணியம் அவர்களையும் அடுத்ததாக துணை மேயர் அவர்களையும் நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியில் அந்த கேள்விக்கான பதில், யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை சொல்லாத நீங்கள், அவரை காப்பாற்ற நினைக்கக்கூடிய நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாநகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரை சென்று இது நடந்துச்சு. 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு யார் போகிறாங்க? நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் போகுது. மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து 10 வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த உண்மையை போட்டு உடைக்கிறார். அடுத்ததா நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெட்கம் மானமெல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சப்பா அப்படின்னு சொல்கிறார். இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போஸ்கோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலை குனியுங்கள் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் சொல்லுவாரா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் நாம் கேட்கணும்னு நினச்ச கேள்வி. இதில் ஏகப்பட்ட உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன, நிறைய உண்மைகள் வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த உண்மைகளை பற்றி நீங்கள் பேசுவீங்களா மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காங்க. என்னப்பா 2 பேரும் ட்விட்டரில் மோதிக்கிட்டீங்க, ஒரு டிவி டிபேட் ஷோ, லைவ் டிபேட் ஷோ வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிற கேள்விக்கு 2 தலைவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இது ரொம்பவே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பதிவு உங்கள் முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.